வணக்கம். காஷ்மோரா இது ஒரு ஃபேண்டசி ஹாரர் படம். இந்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பாகுபலி மாதிரி பீரியட் ஃபிலிம்னு நினச்சி போகவே போகாதீங்க. இதில் அந்த மாதிரி சீன் எதுவுமே இல்லை. இந்த படத்தில் வர எல்லா சீனும் ப்ரெசண்ட்டில் தான் இருக்கும். இன்டர்வலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃபில் வர சின்ன போர்ஷன் தான் காஷ்மோரா காலத்து சீன்ஸ்லாம் இருக்கும். இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரைங்கிறதால எல்லா விதமான ஆடியன்ஸுக்கும் பிடிக்குமாங்கிறது டவுட்டு தான். படத்தில் கதை, கேரக்டரைசேஷன், காஷ்மோரா காலத்து சீன், காமெடின்னு நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோ ஸ்க்ரீன் ப்ளே, சில மொக்க காமெடின்னு சின்ன சின்ன சொதப்பலும் சீன்ஸும் இருக்குது. இந்த படத்துக்காக கார்த்தி 47 லுக்ஸை ட்ரை பண்ணியிருக்காரு. அதில் 3 ஓகே பண்ணி அந்த 3 லுக்கில் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் இந்த படத்தில் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. முக்கியமாக காஷ்மோரா கேரக்டரில் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் ஃபேன்ஸ்லாம் இந்த படத்தை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்ரீதிவ்யா இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. ஆனால் அது நமக்கு எந்த விதத்துலையுமே பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது. அப்புறம் நயன்தாரா ரத்ன மகாதேவிங்கிற கேரக்டரில் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நானும் ரவுடி தான் தனி ஒருவன் படத்தில் அவங்களோட கேரக்டரைசேஷன், எக்ஸ்பிரஷன்லாம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருந்ததோ அதே மாதிரி இந்த படத்துலையும் இருக்கும். இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் இன்ட்ரோடக்ஷனு, காமெடி, என்டர்டெயின்மெண்ட்லாம் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் தான் மெயின் ப்ளாட்டே இருக்குது. என்ன தான் பாட்டு சந்தோஷ் நாராயண் போட்டிருந்தாலும் ஃபஸ்ட்டு கேட்கும்போது தெலுங்கு குத்துப்பாட்டு மாதிரி இருந்தது. ஆனால் படத்தோடு பார்க்கும்போது எல்லா பாட்டும் கதைக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குங்கிறது நமக்கே தானே ஃபீல் ஆகும். இந்த படத்தை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக காஷ்மோரா காலத்து சீன்லாம் செம்ம பர்ஃபெக்டாக இருந்தது. இந்த படத்தோட டைரக்டர் கோகுல் ரவுத்திரம்னு ஒரு படம் பண்ணார். அதுதான் இவருக்கு முதல் படம். அது ரொம்ப வித்தியாசமான சோஷியல் மெசேஜ் உள்ள ஒரு ஆக்ஷன் படம். ஆனால் கமர்ஷியலாக அது இல்லாததுனால அது ஓடலை. அப்புறம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸான காமெடி, சாங்லாம் சேர்த்து ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள படமாக இதற்கு தான் ஆசைப்பட்டாய் பாலகுமாரான ஒரு படம் எடுத்தார். அது ஒரு நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. ஏன் இதில் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி படங்கள் பண்ண டைரக்டரோட 3வது படம் இது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான முயற்சி. அதனால் கண்டிப்பாக போய் பாருங்கள், டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. என்ன இது ஒரு ஃபேண்டசி படங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா விஜய் நடித்த புலியே ஒரு நல்ல ஃபேண்டசி படம் தான். என்ன அதில் விஜய் மாதிரி ஒரு பெரிய ஃபேன் பேஸ் உள்ள ஸ்டார் நடித்தது சில ஆடியன்ஸால் ஏற்றுக்க முடியல. அப்புறம் 2ஆம் உலகமும் ஒரு காம்ப்ளிகேட்டட் ஃபேண்டசி படம்னு சொல்லி அதை ஃப்ளாப் ஆக்கிட்டோம். அதனால் இந்த ஃபேண்டசி படத்தைனாச்சும் சப்போர்ட் பண்ணுவோம். அப்புறம் எங்கள் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.